ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து வீக்கெண்டு. அதுவும் இல்லாம புரட்டாசி அமாவாசை. அதனால நாங்க டெம்பிள் போறோம். அது டெவஷனல் vlog இப்ப எடுத்து போட போறோம். இப்படி பாத்தீங்களா ஆறு எவ்வளோ நல்லா ஹாய் காய்ஸ், கோயம்புத்தூர்ல பண்ணி பொள்ளாச்சிக்கு வந்து இப்ப ஆனமலை போயிட்டு இருக்கோம். ஆனமலை பொள்ளாச்சினாலே அந்த போற வழி எல்லாத்தையும் பாருங்க. போற ரோட் ஃபுல்லா சுத்தி உள்ள பாருங்க, பச்சை பசங்க இருக்கு, அழகா இருக்கு. இயற்கையை அழிக்காது. இந்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு ஷேடோ கிடைக்கிறது, நம்மளுக்கு ஆக்சிஜன், அது நம்ம ட்ரீஸ் இருந்தா நம்மளுக்கு ஃபுட் வரும். அதனால நீங்க ட்ரீஸை கட் பண்ணாதீங்க. வாங்க இப்ப ஆனமலை போயிட்டு அங்க இருந்து அந்த கோயிலுக்கு போலாம். அந்த கோயில் அங்க போய் பார்த்தீங்களா, நம்ம வரவேற்கிற மாதிரி ரெண்டு சைடும் மரம் அப்படியே சுற்றி அப்படியே நம்மளை கூப்பிட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்களா, அம்மன் கோயிலே மிக சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இது மாசாணி அம்மன் கோயில். இதுதான் அந்த கோயில் வாசல். பாருங்க, நம்ம அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். இன்னும் 600 மீட்டர் தான் இருக்கு போக. கோயில் வந்தாச்சுங்க. இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாத்தீங்களா, இதுதான் வாசல். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போவோம். இந்த கோயில் பேர் வந்துட்டு அழுக்கப்பன் ஜீவ சமாதி கோயில். வாங்க உள்ள போய் கோயில் என்ட்ரன்ஸ். இப்போ பிரசாதம் போட்டிருக்காங்க, லெமன் ரைஸ், ஜிலேபி எல்லாமே போட்டிருக்காங்க. வந்துச்சு. இப்போ நம்ம போய் தரிசனம் பண்ண போறோம். வாங்க போய் தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டி நாங்க சாமியை காட்டுறோம் பாருங்க, நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கோயில சுத்தி வந்துட்டு இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தியானம் பண்ணுற இடம். உட்காந்து நிம்மதியாக தியானம் பண்ணுறதுக்கு. கோயில் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பார்த்தீங்களா, சுற்றி மரமாக நல்ல நிம்மதியாக இருக்குங்க. இங்கே வந்துட்டு அழகாக பஜனை பாடிட்டு இருக்காங்க, கேட்கவே இனிமையாக இருக்குங்க. இவர் வந்துட்டு வேட்டைக்கார சாமிங்க. கோயிலை பார்த்தீங்கன்னா இடவிடாத அன்னதானம் போட்டிருக்காங்க. பக்தர்கள் வந்து எல்லாம் நல்லா சாப்பிட்லாங்க. கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்களா நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இங்கே குளிக்கலான்னு பார்த்தா ஆழமும் கம்மியாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக இருக்குங்க.